காலை வணக்கம். இல்லை, இப்போ இங்கே உக்காந்துன்னு இருக்கும்போது என்னுடைய எதிரில் சில பறவைகள் வந்து தனக்கு தேவையான ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் ஒரு கொக்கு வந்து அதுவும் அங்கே சாப்பிட்டு இருந்துச்சு. எனக்கு பழைய காலத்தில் நான் படிச்சுன்னு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஓடும் மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. தாத்தா என்ன தடவை சொல்லுங்க. இல்லை, இந்த பறவைகள்லாம் அந்த அங்கங்கே இருக்கிற ஆகாரத்தை கொச்சி 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 சாப்பிட்டுச்சு. இந்த கொக்கு என்னத்தையோ யோசிச்சுன்னு என்ன மாதிரி அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அந்த நாள் ஞாபகம். நீங்கள் அத்தையே சொல்லுங்க தாத்தா. இல்லை, அப்போ சொல்லுவாங்க, ஓடும் மீன் ஓட நிறையா சின்ன சின்ன மீன்கள்லாம் ஓடினே இருக்குமா. இந்த கொக்கு அங்கே உக்காந்துக்குன்னு அந்த ஓடுற மீனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய மீன் வருமா, அதுக்கப்பான்னு சாப்பிட்டு போயிடலான்ட்டு காத்துனே இருந்துச்சான். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போது என்ன யோசித்தேன், அப்போ அதை பற்றி நான் யோசித்தேன், இந்த கொக்கு பண்ணது கரெக்டாக தப்பா. இந்த சின்ன சின்ன மீனுங்க நிறையா ஓடி இருந்துச்சு. அது ஒன்று ஒன்றா எடுத்து பிடிச்சி சாப்பிட்டு வயிற்று வைப்பிக்காமல் வர்ற மீன் போகிற மீனெல்லாம் விட்டுட்டு பெரிய மீன் வருமானு காற்று இருந்துக்கிட்டேன். ஒருவேளை திடீர்னுட்டு அந்த காவாயில் வர ஓடையில் வர தண்ணி நின்று போச்சோன்னா, இல்லைனாக்கா ஒரு பெரிய மீன் வராமல் இந்த சின்ன மீனுங்களே இருந்துச்சுன்னா இதுக்கு ஆகாரம் கிடைக்காது. இந்த சின்ன சின்ன மீன் வரும்போது அதெல்லாம் சாப்பிட்டு வயிற்று வைப்பினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசித்தேன். அது பெரிய மீன் வர வரலையும் காற்றுன்னு இருக்குதுச்சே, அது சரியா? யோசித்தேன். ஒரு 10 பேர் இப்போ சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டா வயிறும் போயிடுது, சாப்பிட்டுட்டு போயின்னு இருக்க வேண்டியது தானே. எப்போ பெரிய மீன் வருமோன்னு காத்துருந்தா ஒருவேளை பெரிய மீன் வராமல் போயிட்டாக்கா அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். நீங்கள் யோசிங்க தாத்தா. என்ன சொன்னாங்க, ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அது அப்படி காத்துன்னு இருந்துச்சே, அது சரியாக தப்பான்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரலையும் அது வந்த சின்ன சின்ன மீன்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அது பொது விழுத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சிருக்கிறேன். பாருங்கள், சின்ன சின்ன ட்ராப்ஸு மழை தண்ணி மாதிரி சில ட்ராப்ஸ் தானே வருது. சரி, அதெல்லாம் விடுங்க. ஓகே செல்வங்களே, வணக்கம்.